ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஷின்ஷிகி வந்து ஹீரோயினை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். எதுக்காக நீ இங்க வந்து ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ எங்க அவரு டோயன் எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. இவன் உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவளை பிடிச்சி கிட்ட இழுத்து அவன் சொல்றான், நீ வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு நான் செக் பண்ணணும்னு பார்த்தேன். அதனாலதான் நான் அந்த மெசேஜை அனுப்புனேன். உனக்கு ஆல்ரெடி நீ மறந்துட்டல. நான் சொன்னேன்ல, இந்த பார்வை இந்த கண்ணு இருக்கிறதுன்னா இன்னொருத்தன் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உண்மையான எண்ணெய் விட்டுட்டு நீ டூயனை தான் தேடிக்கிட்டு இருக்கையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு ஐயையோ இவன் ஏன்டா இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி பயமாயிடுது. சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப டைம் இல்லை, நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்கும்போது ஹீரோயின் இல்ல இல்ல நீ ஃபர்ஸ்ட் டூயன் எங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவன் வர முடியாத இடத்துல இருக்கான். அவன் இப்ப எங்கன்னா மூளையில உட்காந்துக்கிட்டு முக்காடு போட்டு அழுதுகிட்டு இருப்பான். அவனை பத்தி என்கிட்ட கேட்காத, அவன் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு டாக்டர் சொன்னது ஞாபகம் வருது. அதாவது வந்துட்டு இன்னொரு பர்சனாலிட்டி வந்து ஒரிஜினல் பர்சனாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணிடும். அதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அது ஞாபகம் வந்த உடனே இவளுக்கு பயமாயிடுது. ஐயோ அவனை வரவிடாம இவனே இருந்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை வேற வழி இல்லாம கார்ல ஏறி உட்காந்துக்கிறாளா. இவன் வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது வந்துட்டு யாருக்குன்னா மெசேஜ் பண்ணி சொல்லணும், இல்ல மேனேஜர் ஹான்காவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனை எடுக்கிறா. அப்ப கரெக்டா இவளுக்கு டாக்டரே போன் பண்றாரு. ஓகே டாக்டர் கிட்டயாவது சொல்லலான்னு பார்க்கும் போது இவளோட போனை பிடுங்கி அவன் தூக்கி கடாசிடுறான். பேக் சைட்ல ஹீரோவோட போன் இருக்கு. சரி அதுலயாவது போனை எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போனை எடுக்கிறாளா. அதை மட்டும் விட்டு வைப்பானா என்ன, அதையும் தூக்கி ஃபிளையிங் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியில கடாசிடுறான். இப்ப என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னை எங்க கூட்டிட்டு போற, நம்ம எங்க போறோம் ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நீ வாயை மூடிக்கிட்டு உட்காரு, நீ எதுவும் கேள்வி கேட்க தேவையில்லை, நான் எதுவும் பதில் சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன பண்றாருன்னா மேனேஜர் ஹானை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது டாக்டரை வந்து அவன் கிட்னாப்பே பண்ணிட்டு போயிருக்கான். அவங்க ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்லே வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கான் ஷின்ஷிக்கு. ஷின்ஷிக்கு தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹான் கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அவன் கண்ணை பார்த்தா எனக்கு தெரியாது, ஆனா வந்து சிசிடிவி கேமரால ஃபுல்லா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது, அவ ஒரு பொண்ணு, அவளுக்கு எதுனா நடந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுங்க சார், நான் பிரைவேட் ஆளுங்களை ரெடி பண்ணியிருக்கேன் இதை கண்டுபிடிக்க சொல்லி. அவங்க கண்டிப்பா எங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா அவளுக்கு உயிருக்கோ இல்ல வேற எந்த படியாவும் பிரச்சனை மட்டும் அவரால் வராது, அதுக்கு நான் 100% கேரண்டி தருவேன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் என்னால நம்ப முடியாது. எனக்கு தெரியும் அவன் வந்து குழந்தையோ பொண்ணுங்களையோ இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லைன்னு, ஆனா இந்த விஷயத்துல நான் நம்பிட்டு இருக்க முடியாது அப்படின்னு இவரும் கத்துறாரு. எங்க பார்த்தா ஒரு ஹோட்டலுக்கு வந்து நிக்கிறாங்க. ஐயோ இது என்ன பேர் பேரா எல்லாம் போயிட்டு இருக்காங்க, இவன் எதுக்காக என்ன இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின். என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. தர தரன்னு அவளை பிடிச்சி கார்ல இருந்து வெளியில இழுக்கிறான். அவ என்ன சொல்றானா, இதுக்கு மேல நீ சொல்லலைன்னா இங்க இருந்து நகர்வே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ ஏன் சூஸ் பண்ணு, நானா இல்ல டூயூனா அப்படின்னு சொல்லி கேட்கறான் இவன். நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் தான், இதுல என்ன சூஸ் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னா ஹீரோயின் சொல்றா. கிடையவே கிடையாது, நான் வேற அவன் வேற, ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். நீ இங்க இருந்து இப்போ ஒரு அடி எடுத்து வச்சேனாலும் நான் டூயினை கொன்னுடுவேன் அப்படின்னும் போது என்னடா உளர்ற அப்படின்னு கேக்குறா. இப்ப நான் என் கழுத்தை அறுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் மட்டுமா சாக போறேன், உன்னோட டூயனும் சேர்ந்துதான் சாக போறான், பாவம் அப்பாவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல, அவனும் சேர்ந்துதான் சாக போறான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. சரி என்னதான் நான் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அதே நேரத்துக்கு மேனேஜருக்கு போன் வருது. அதாவது அவர் வந்து பிரைவேட் ஆளுங்க எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ட்ராக் பண்ணி பார்த்ததுல 2 மொபைலுமே வந்து கொஞ்சம் தூரத்திலேயே விழுந்து கிடக்குது. மொபைல் வந்துட்டு தூக்கி கடாசிட்டு போயிட்டாங்க போல, பட் ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி. அந்த மொபைல் விழுந்திருக்க
இடத்துல இருந்து அவங்க கார் எந்த சைடா போயிருக்கு அப்படின்றத கொஞ்சம் லொக்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களா. இவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு சீக்கிரமா கண்டுபிடிங்க, அந்த பொண்ணு ஒரு டாக்டர், அவங்கள வந்துட்டு நான் பொறுப்போட ஒப்படைக்கணும் இங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவங்க இருக்க இடத்த லொக்கேட் பண்ண உடனே நம்மளோட டார்கெட் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவரை அடிச்சு நீங்க பிடிச்சாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அந்த பொண்ணை வந்து ரொம்ப சேஃப்டியா நீங்க பாத்துக்கோங்க, எந்த இடத்த லொக்கேட் பண்ணீங்கன்னு எனக்கும் வந்துட்டு உடனே அனுப்புங்க, நானும் அங்க வரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் கேக்குற. வேற எதுக்கு வந்திருக்கோம், விளையாடுறதுக்கு நீ தானே கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி இவன் சொல்றானா. என்னது விளையாடுறதுக்கா, டேய் நான் அப்படி போட்ட பொண்ணு இல்லடா, நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். உள்ள போய் பார்த்தா, டே என்ன கருமண்டா அது அப்படின்னு சொல்லி கேக்குறா. பார்த்தா இப்ப ஒரு பெரிய டெடிபேர் இருக்கு. என்னது கருமமா, இதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே, ரொம்ப பிடிக்குமா, இது எப்படா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பல வருஷம் ஆயிருக்கும், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கட்டி பிடிச்சி தூங்கி இருப்பேன், இப்பெல்லாம் எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்றா. அப்ப ஒருவேளை உனக்கு இதுதான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராக்ல ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து காட்டுறான். என்னது டேய், நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல, இதெல்லாம் வச்சு நான் சின்னதுல கூட விளையாடினது இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப உனக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை காட்டுறான். அதுல வந்து பீஸ்டும் பியூட்டியும் இருப்பாங்க இல்லையா. என்னது இது, இதுவா, ஆமா ஆமா நம்ம நிலைமையும் இப்போதைக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்ப இது வச்சு விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்ல இருந்து பொம்மை வெளியில வரும் இல்லையா, அதை காட்டுறான். அட கடவுளே, ஏன்டா நீ இப்படி சோதிக்கிற, இவன் கிட்ட மாட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்ப நீ கண்டிப்பா இதுதான் கேட்டிருப்ப, இதுதான் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கை தட்டிக்கிட்டு ஜிங்சா அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா குரங்கு பொம்மை, அதை எல்லாத்தையும் காட்டுறான். அதை பார்த்த உடனே ஹீரோயின், இப்ப நான் என்ன பண்ணணும், சரி விளையாடினாதான் நம்மள விடுவானோ, அப்ப விளையாடுறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளும் பேசாம அது மாதிரியே குதிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுமே அந்த குரங்கு பொம்மை கடிக்கிற மாதிரி கை அடிச்சுட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஷின்ஷேக்கிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, ஐயோ என்னடா பண்றா இவன்னு சொல்லிட்டு. அவனும் வந்துட்டு அவனை மாதிரி நம்மளும் ஒரு பைத்தியம்னு நினைச்சிருப்பான். பரவாயில்ல விடு, பைத்தியம்னு நினைச்சாலும் சரி, இப்போதைக்கு நம்ம எஸ்கேப் ஆனா போதும்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப நேரமா குதிச்சுக்கிட்டே இருக்காளா. அவனும் அதை மூடி மூடி திறக்கிறான். அதை மூடும் போது அவ சைலண்டா நிக்கிறா. அதுக்கப்புறம் திறக்கும் போது மறுபடியும் குதிக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த பொம்மையை விடவும் நம்ம ஹீரோயின் தான் செம்ம ஆக்டிவா ஆடிக்கிட்டு இருக்கா. குழந்தைங்க சாப்பிட்ற லாலிபாப் கேண்டி எல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்கான். இப்ப இதெல்லாம் நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே, சாப்பிட்டுட்டா போச்சு, எனக்கு இதெல்லாம் சின்ன வயசுல தான் பிடிக்கும்லாம் இல்ல, இப்ப கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில வச்சுக்கிறா. கிங் 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 கிங், நல்லா இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி இது எல்லாத்தையும் விடு, நான் உன்கிட்ட வந்து நானா இல்ல டூ என்னன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொன்னேனே, நீ என்ன டிசைட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா, எதுக்குடா நீ இதையே சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. ஆனா நீ கோவப்படாத, உண்மை சொல்லணும்னா நீங்க ரெண்டு பேருமே செம சாமிங்காவும் செம்ம ஸ்மார்ட்டாவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கீங்க, இதுல நான் எப்படின்னு சூஸ் பண்றது சொல்லு நீயே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இத பாரு, எனக்கு வந்துட்டு ரொம்ப டைம் இல்ல, அதனால உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அவனோட கோட்டை தூக்கி அப்படி வெசுக்குன்ட்டு கீழே உட்காந்து எழுந்துக்கிறான். என்னடா பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் டூயன மாதிரி பண்ணிடுறான். ஹீரோயின் உடனே ஷாக் ஆயிடுறா. டூயன் நீங்களா அப்படின்னு கேட்கும் போது இவனுக்கு செம்ம ஆத்திரம் வந்துடுது. இன்னமும் நீ அவனை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கையாடி அப்படின்னு சொல்லி வேக வேகமா இவ கையை பிடிச்சி இழுத்துட்டே போறான். இப்ப நம்ம எங்க தான் போறோம், இவ்வளவு நேரம் அங்க விளையாடிக்கிட்டு இருந்தோம், இப்ப எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப எங்க போறோம்னா, எனக்கு உன்னோட டாக்டர் கோட் வந்து ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு, ஃபர்ஸ்ட் நாம அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிட்டு போறான். இவன் ஷாப்பிங் பண்ற லட்சத்துல கடைக்காரனே செம்ம காண்டாயிடுறான். இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல, எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கடாசுறான். யோ எப்பா வாங்கினா வாங்கல வாங்காட்டி போப்பா அப்படின்னு சொல்லும் போது இவன் முறைக்கிறான். அதோட அவன் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். கடைசியா கடைக்காரனுங்க விற்கிறதையே அடிச்சு புடுங்கி போட்டுக்கிட்டு வரான். ஏண்டா இப்படி எல்லாம் ஒரு ஷாப்பிங் பண்றியே, வெக்கமா இல்ல உனக்கு, இது திருட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டிக்கிட்டே இருக்கா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, எனக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கவலை இல்லை, நான் செலவு பண்றதுக்கு இருக்கேன், அதை சம்பாதிக்கிறதுக்கு தான் அவன் இருக்கான் இல்லையா, அதுல எல்லாம் வந்து ஸ்மார்ட்டா சம்பாதிக்கிறதுலாம் அறிவு தான் அவனுக்கு, மத்தபடி வேற எதுலயும் அவன் லாக்கி போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாவன் டோயன், அவன் தான் நீ பண்றதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான், ஆனா உனக்கு எதை பத்தியும் கவலையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, அவன் பண்ணி வச்சதுதான், அவனாலதான் நானே இப்படி இருக்கேன், அவன் தான் என்ன கூப்பிட்டான், அவன் தான் வந்துட்டு அவனால எதையும் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், நான் தான் வந்துட்டு அவனுக்கு தைரியத்தை கொடுத்து நான் தான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட கிட்ட போறானா. இவளுக்கு பயமாயுது. ஐயோ சாரிப்பா மன்னிச்சிட்டு, தெரியாம சொல்லிட்டேன், ஏதோ வாய் வந்துட்டு ஒளறிடுச்சு, அதனால
குளிர்ல ஒளறிட்டேன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாளா. உடனே குளிருதுன்னா அப்ப என்ன பண்ணணும்னா இப்படி ஃபுல்லா இழுத்து மூடிக்கிட்டு அந்த வாயையும் சேர்த்து மூடிக்கிட்டீங்கன்னா குளிராது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறான். அங்க அப்படியே ஒரு சேரட் மாதிரி இருக்கு. அதுல போய் 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. அப்ப இவ என்ன கேக்குறான்னா, எனக்கு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. நீ தான் சொன்ன, நீ சொன்னதுனால தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றான். ஒருவேளை உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் செத்துட்டாளா? அவ என்ன மாதிரி இருப்பாளா அப்படின்னு கேட்கும்போது, அவ சாகலாம் இல்ல, அவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்றான். சரி இவன் என்னதான் சொல்றானே நமக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ செம்ம குழப்பத்துல இருக்கா. அப்ப கரெக்டா ஃபயர் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் என்ன கேக்குறானா, இப்படியே இருக்கணும் அப்படின்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா இப்படியே ரொம்ப நேரம் இருந்தா நல்லாதான் இருக்கும்ல அப்படின்னு அவளும் சொல்லும் போது, அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நீ டூயினை தூங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், நம்மளோட லைஃப் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் ஃபயர் ஒர்க்ஸை பத்தி சொன்னேன், அது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, மற்றபடி வந்து அந்த மாதிரி விஷயம் நீ கேட்குற மாதிரியான விஷயம் பண்ணவே முடியாது. அவரு தான் வந்து இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் மெயின் பர்சனாலிட்டியை தூங்க வைக்கிறது யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் டாக்டர் ஆச்சே, உன்னால முடியும், ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றான். அவன் மட்டும் தூங்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃபும் இதே மாதிரி இருக்கும், அவனோட டிஸ்டர்பன்ஸே இருக்காது, நம்ம 2 பேருமே வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுமே வந்து சைலண்டா இருக்கா. அப்படியே அந்த கண்ணு பயங்கர ஷாக்கிங்கோட திறக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம டூயின் வெளியில வந்துட்டான். என்ன நடக்குது இங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, நீ எதுக்காக இவன் கூட இருக்க, இப்ப இருந்தது ஷின்ஷிக்கு தானே அப்படின்னு சொல்லி கேக்குறானா. ஹீரோயின் பயந்துடுறா, இறங்கி ஓட ஆரம்பிச்சிடறா தப்பு தப்புன்னு. இவனும் அவளை விடாம வேக வேகமா வந்து அவ ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிறான். நான் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உன்கிட்ட அவ்வளவு வாட்டி சொன்னேன், அவன் கிட்ட பேசாத பழகாத, அவன் என்ன சொன்னாலுமே செய்யாதுன்னு, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இவன் என்ன சொல்றானா, நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புன மாதிரி அவன் மெசேஜ் பண்ணான், அதனால தான் வந்து நான் வந்து அவனை பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவன் தான் சொல்லிட்டு அவன் உங்களை வரவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா, எனக்கு பயமா இருந்தது, அதனால தான் நான் அவன் கூடயே வந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைமுக்கு கரெக்டா ஹானோட ஆளுங்கெல்லாம் வந்து அப்படியே சுருட்டி போட்டு பிடிச்சிடுறாங்க ஹீரோவை. ஹீரோ நான் தான் கத்திக்கிட்டே இருக்கா, அவங்க விடுறதுக்கு தயாராகவே இல்லை. ஏ ஹான் நான் தான் டூயின் ஹே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறானா. அதுக்கப்புறம் தான் மேனேஜர் நல்லா ஒத்து பாக்குறாரு. பாடுறா என்ன நல்லா பாடுறா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ சார் நீங்க தானா, சரி சரி கையெடுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்துட்டீங்க, நீங்க இவரை பாத்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வேக வேகமா போறா. ஹீரோவோட மூஞ்சி அவளுக்கு ஃபேஸ் பண்ணவே பிடிக்கல. நேர டாக்டர் தான் போய் பாக்குறா. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் நீ அவனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது முடியாத விஷயம், தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவன் ஏதோ சீரியஸா இருக்கா மாதிரி இருக்கு உன்னோட விஷயத்துல, நீ வந்து லீவ் எடுத்துக்கோ, நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறமா சொல்றேன், அதுக்கப்புறம் வேலையில ஜாயின் பண்ணு, தயவு செஞ்சு நான் சொல்றேன் இந்த விஷயத்தையாவது கேளு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. ஹீரோயினும் போய் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஹீரோ வந்து கிஸ் பண்ணதுதான் ஞாபகம் வருதா. அவளுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடுது. ஐயோ எதுக்காக என்னோட ஹார்ட் பீட் இவ்வளவு அளவு அடிச்சுக்குது, கண்டிப்பா அவன் எனக்கு பிடிச்சிருக்கா, அப்போ அவன் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு நினைக்கிறோமோ அப்படின்னு சொல்லி இவ பொழும்பிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோ வீட்டுக்கு போயும் வந்துட்டு எதுக்காக ஷின்ஷிக்கு அவளை கிஸ் பண்ணணும், ஏன் அவன் வந்து இவளோட விஷயத்துல இவ்வளோ அளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்குமே குழப்பமா இருக்கு. மறுநாள் ஹீரோ போயிட்டு டாக்டரை பாக்குறான். ஏண்டா உனக்கு வேற எந்த இடமும் கிடைக்கலையாடா, லவ்வர்ஸ் எல்லாம் தனித்தனியா ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்ட, என்னவோ நம்ம டேட் பண்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு டாக்டர் திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு என்னவோ டாக்டர் ஹோவோட விஷயத்துல ஷின்ஷிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கானோன்னு தோணுது, அவனோட ஃபர்ஸ்ட் லவ்வே வந்து டாக்டர் ஹோவா தான் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவன் எதா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, இதுக்கப்புறம் அவளுக்கு லீவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டேன், அவனுக்கு அவளோட வீட்டு அட்ரஸ் தெரிய போறது இல்ல, அவ கொஞ்சம் சேஃபா இருந்தாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. இவன் ஆபீஸ்க்கு கிளம்பி போனா கீஜன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் செஞ்ச வேலையே திருப்பி செய்ய சொல்லி கொடுத்து கொடுத்து விட்டுக்கிட்டே இருக்கான். இவனுக்கே கோவம் வந்துடுது. நேரா கீஜோனியே போய் பார்க்கறதுக்காக போறான். எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, நீ பண்ண வேலையை ஒழுங்கா பண்ணணும்னு அர்த்தம், நீ வந்து எல்லா வேலையிலயும் ஒழுங்கா இருப்பியான்னு எனக்கு டவுட்டா இருக்கு, நீ ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கியானே எனக்கு தெரியல
புரியல அப்படின்னு சொல்றான். நீ என்ன மீன் பண்ண வரேன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கீழே வேலை செய்யறவங்க ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கணும். நீ ஏதோ அடிக்கடி லீவ் எடுக்கிற மாதிரியும் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரியும் நான் கேள்விப்படுறேன். அதனால எனக்கு உன்கிட்ட எந்த வேலையும் கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஹீரோக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் தான் லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டா இல்லையா, அங்க சூப்பு டப்பாவை பார்த்தா அதுல கூட ஹீரோவோட மூஞ்சிதான் அவளுக்கு தெரியுது. ஐயோ என்னடா இது, மாறி மாறி இவனுங்க 2 பேரோட மூஞ்சே நமக்கு தெரியுது, பைத்தியம் பிடிச்சிடுச்சா நமக்கு கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனா இருக்கா. சூப்ல தான் அப்படி தெரியுதுன்னு நிமிந்து பார்த்தா எதிர்க்கையும் வந்துட்டு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு நான் வேணுமா அவன் வேணுமா சீக்கிரமா சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தாதான் இவனோட அண்ணனும் அப்பாவும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏ பைத்தியம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சாப்பிடு அப்படின்னு திட்டுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து விளையாட்டு பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பாரு மேனேஜர். அதை எல்லாத்தையுமே வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணிருப்பான், ஒருவேளை ட்ரக் எதுனா இதுல வச்சிருப்பானா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஏன் அவகிட்ட கொடுக்கணும், எதுக்காக அவகிட்ட இது எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கர குழப்பம். நம்ம எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆயிக்கிறோம், இனிமே வந்து கண்டிப்பா அவளை பார்க்க போறதே இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பீரோல வச்சுட்டு பீரோ கதவை சாத்துறான். சாத்தும் போதுதான் தெரியுது இப்ப யாரு வெளியில வந்திருக்கான்னா பெரி பார்க். நாதாரி நாய்ங்க இவனுங்க 2 பேருமே மாறி மாறி உடம்ப எடுத்துக்கிறானுங்க, நம்மளெல்லாம் வெளியிலயே விட மாட்டானுங்க. நமக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கிடைக்குது, அதுக்குள்ள இன்னைக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செமையா ரெடி ஆகுறாரு எங்கேயோ. எங்க ஹீரோயினோட அண்ணங்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அவகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான், மரியாதையை உண்மையை சொல்லு, உனக்கு எப்படி லீவ் கொடுத்தாங்க, ஏதோ நீ வந்து மறைக்கிறேன்னு நல்லாவே தெரியுது, ஏதோ கன்ஃபார்மா இருக்கு, நீ அதை என்கிட்ட தாராளமா சொல்லலாம், அம்மா அப்பா கிட்ட தான் சொல்ல மாட்டேற, பார்த்தாலே தெரியுது இவ்வளோ டென்ஷனா இருக்கு, அந்த மரக்கட்டையெல்லாம் பொழக்கிறியே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் எதையும் சொல்ல மாட்டா. பெரி பார்க் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். இவனோட கார் பாதி வழியிலே நின்றுடுது. ஐயோ இவனுங்க 2 பேர் மட்டும் இல்லை, இந்த கார் கூட என்ன சந்தோஷமா இருக்க விடாது போல அப்படின்னு சொல்லி இவன் கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவன் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கே தான் வந்து கார் ஸ்டாப் ஆயிருக்குது. பரவாயில்ல கடைசி நேரத்தில் என்ன காப்பாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த டைமுக்கு இவனுக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. டேய் பொடி பையில தயவு செஞ்சு வெளியில வராதடா, தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் என்னை விட்டுட்டு ப்ளீஸ், நான் போயே ஆகணும், இங்க கிடைக்கிற அற்புதமான சரக்கை நான் குடிச்சு பார்த்தே ஆகணும், ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனா கடைசியில பார்த்தா ஹீரோ வெளியில வந்துடுறான். ஹீரோ எழுந்து பார்த்த உடனே அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னே அவனுக்கு புரியல. பட் ஆனா ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே பெரி பார்க் தான் வந்திருக்கான், அதனால ஏதோ சீரியஸா நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி மட்டும் புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு வேக வேகமா போறான். அதே நேரத்துக்கு அண்ணனும் தங்கச்சியும் ஜாலியா இன்னும் கொஞ்சம் சரக்கு அதுக்கப்புறம் சைட் டிஷ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவங்க வீட்டு வாசலாண்ட ஒரு கார் நின்று ஆடிக்கிட்டே இருக்கு. பாத்தியா, நம்ம வீட்டு வாசலாண்ட ஒரு கார் வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு, கண்டிப்பா ஏதோ இருக்கு, அதை நீ பார்க்க கூடாது நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். ரொம்ப சந்தோஷமா கார் பக்கத்துல வரான், எப்படியாவது இன்னைக்கு எட்டி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கறான். பார்த்தா ஹீரோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏ நீயா, செம செம, சீக்கிரவா கதவு தோற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சவுண்ட் கொடுக்குறானா. ஹீரோவும் வேற வழி இல்லாம கதவு திறக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது பக்கத்துல ஹீரோயின் நிக்கிறா. இவங்க 2 பேரும் பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஏ பெரிய பார்க் தானே நீ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பரவாயில்லையே, நான் கொடுத்த கார்டை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்ட அப்படின்னு சொல்றான். இவன் தான் கார்டை கொடுத்து இங்க கூப்பிட்டு இருக்கான் போல. அவ்வளவுதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஜோதியில ஐக்கியமாக்கிடுறாங்க. வாங்க வாங்க நீங்களும் எங்களோட ஜோதியில கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காம சைலண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு எப்படி தெரியும் இவரை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அப்பதான் வந்து இவன் நடந்த கதையை சொல்றான். ஃப்ளைட்ல வந்து ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தது ஷின்ஷிகி தான். அவன் வந்து அவனுக்கே வந்து வீடியோ மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அதை இவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இவனுக்கே இவன் வீடியோ மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இவன் தூங்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம பெரிய பார்க் வந்து வெளியில வந்துட்டு இருக்காரு. அப்ப இவனோட ஒயின் பாட்டில எப்படியாவது திருடி குடிச்சிடணும்னு சொல்லிட்டு எடுக்கும் போது மறுபடியும் அவன் கண்ணு முழிச்சு பாத்துறான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஃபிளைட்லயே குடிச்சு ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஹீரோயினை போய் ஒயின் எடுத்துட்டு வான்னு அவங்க அப்பா சொல்றாரு. நீங்க வாங்கல, உங்களுக்கும் நான் வந்து என்னோட பேஸ்மெண்ட் எல்லாம் காட்டுறேன், அங்க ஒயின் எல்லாம் எப்படி வைக்கிறோம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறா. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நீ மட்டும் போ அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அண்ணக்காரனும் அதே நேரத்துக்கு ஒரு சின்ன போன் கால் பண்ணணும், அதை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனுமே எழுந்து போயிடுறானா. ஹீரோக்கு ஐயோ இவங்க கிட்ட தனியா விட்டுட்டு 2 பேரும் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பதற
வருது. ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறா, பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில வா அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அப்ப உடனே ஹீரோவும் இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். என் பொண்ணு தானே பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு வெளியில எழுந்து வான்னு தானே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இவர் என்னடா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஆனா போறதுக்கு முன்னாடி உன்னோட போனை இங்கேயே கொடுத்துட்டு போ, அப்பதான் நீ திரும்பி வருவியா இல்லையான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போனை வாங்கி வச்சுக்கிறாரு. வெளியில வந்தவன அப்படியே புடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டே போறா. ஐயோ எங்க போற அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். வா வா என் கூட சைலண்டா வா, நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா. கதவை முழுசா மூடாம ஒரு கட்டையை வச்சு கதவை சாத்திட்டு உள்ள வரா. இவ என்ன கேக்குறானா, உண்மையாவே எங்க அண்ணனை பார்க்கதான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இவளுக்கு என்ன நினைப்புனா, நம்மள பார்க்கதான் இவன் வந்திருப்பானோன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றனா, எனக்கே தெரியாது, பெரிய பார்த்த இங்க வந்திருக்கான், எனக்கு உன்னோட வீட்டு அட்ரஸும் தெரியாது ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிடுறான். முக்கியமான ஒரு விஷயம் உன்கிட்ட பர்சனலா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, அந்த கட்டையை எடுத்துட்டு கதவை சாத்திட்டு வரான். அட பாவி நீ என்னடா பண்ற அப்படின்னும் போது, ஐயோ நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், அப்படிலாம் நீ என்ன தப்பா நினைச்சிடாத, உன்கிட்ட நான் பர்சனலா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது, அட நாயே அந்த கதவு மூடிச்சுன்னா உள்ள இருந்து திறக்க முடியாதுடா அப்படின்னு கத்துறா. ஐயோ என்ன பண்ண போறோம், மாட்டணும், நம்ம 2 பேருமே இப்ப அசிங்கப்பட்டு நிக்க போறோமா அப்படின்னு சொல்லி ஹீரோ தலையில கை வச்சு உட்காந்துக்கிறான். ஏன்னா இவன்கிட்டயும் போன் இல்ல, அவகிட்டயும் போன் இல்ல. இப்பதான் அவங்க அப்பா அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா எதுக்குங்க அந்த பையன்கிட்ட போய் அப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, உன் பொண்ணு கண்ணை பார்த்தாவே தெரியல, ஏதோ இருக்குடி, அவ அவனை உத்து பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி கண்ணுல சிரிச்சுக்கிட்டே இருந்தா, எனக்கு என்னவோ அவங்க 2 பேரும் கப்பலா இருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு, வெயிட் பண்ணு பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது ஹீரோவோட அம்மாவையும் பாட்டியையும் காட்டுறாங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னென்னலாம் எனக்கு பின்னாடி பண்ணிக்கிட்டு இருக்க நல்லாவே தெரியுது, தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோ, நீயும் பையனும் வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க, இங்க நீ இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க பண்ணது எல்லாத்தையும் கூட நான் வெளியில சொல்லுவேன், அதுக்கப்புறம் உங்களால சர்வே பண்ண முடியுமா அப்படின்றத யோசித்துக்கோங்க, நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு வெளியில சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டி அதுக்கு மேல கத்துது, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன எவ்வளவு நாளுக்கு உன்னால இதை சொல்லி சொல்லி மிரட்ட முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னால கண்டிப்பா முடியாது, உனக்கு அந்த தகுதியும் கிடையாது, உன்னை பத்தின உண்மையெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னையும் உன் பையனையும் சேர்த்து இங்க இருக்க எல்லாரும் வெளியில அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே இவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஐயோ இவ கோவப்பட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி அப்ப அதே நேரத்துக்கு கேஜோனோட அம்மாவையும் அப்பாவையும் காட்டுறாங்க. அப்ப கேஜோனோட அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்க மூஞ்சில தான் ஹீரோவோட அம்மா ஒயின் எடுத்து ஊத்திருப்பாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட அம்மா எதையோ வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவோட பாட்டிய, அது என்ன விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியல, உங்களுக்கு எதுனா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோவோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப், ஒய்ஃப் இருந்ததாவும் முதல் ஒய்ஃபுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கு அப்படின்னு சொல்லியும் ஒரு ரூமர் இருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் யாருக்குமே அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அண்ணனை காட்டுறாங்க. அவன் ஆக்சுவலா அவனோட நாவல் எழுதுறான்ல, அதுக்கான எபிசோடையோ எதையோ மெயில் பண்றதுக்காக தான் அவனோட ரூம்க்கு வந்திருக்கான். அப்ப பார்த்தாதான் தெரியுது, இவன் ஹீரோவை பத்தி எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கான், அவன் ஒட்டுமொத்த குடும்பத்தை பத்தி கூட. இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ எப்படா கதவை திறக்கிறது அப்படின்னு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நீ என்ன ட்ரை பண்ணாலும் வேலைக்கே ஆகாது, அதை வெளியில இருந்து மட்டும்தான் திறக்க முடியும், இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளை தேடி பார்ப்பாங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்மளை காணும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே இங்க வருவாங்க அப்படின்னு சொல்றான். இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒயின் கேன் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு அவ பாட்டுட்டு இஷ்டத்துக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கா. இவன் சொல்றான், அம்மா போதுமா நீ நிறுத்து, நீ ரொம்ப குடிச்சிட்ட அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. அதெல்லாம் விட இப்ப எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, நீ ஷின்ஷிக்கியா இல்ல அப்படின்னா டூயுனா அப்படின்னு கேக்குற. நான் டூயுன் அப்படின்னு சொல்றான். போதும் தயவு செஞ்சு இதுக்கு மேல குடிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்றான். நான் ஏன் குடிக்கிறேன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, எனக்கு பேஸ்மெண்ட்னாலும் ஃபயர்னாலும் ரொம்ப பயம் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அப்ப இவன் யோசிக்கிறான், நமக்கும் அது ரெண்டுமே ரொம்ப பயமாச்சு, இவளும் நான் அதையே சொல்றா அப்படின்னு யோசிக்கிறான்.
அப்படியே போதையில போய் பின்னாடி விழ போறாளா, இவன் தான் ஓடி போய் வேக வேகமா அவளை பிடிக்கிறான். பிடிச்சி அப்படியே அவ கிட்ட வந்த உடனே இவனுக்கு ஹார்ட் பீட் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஐயோ இது என்னோட ஹார்ட் பீட் தானா அப்படின்னு சொல்லி அவனுக்கே டவுட் ஆயிடுது. அதே மாதிரி ஹீரோயினுக்கு யாரோட ஹார்ட் பீட் இவ்வளோ வெளியில கேட்குது அப்படின்னு சொல்லி அவளுமே முழிக்கிறா. ஏன்னா அவளோட ஹார்ட்டும் அப்படிதான் அடிச்சுக்குது. நீ ஷின்ஷிக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறாளா. அப்ப ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது. இதை பாரு, இன்னமும் உனக்கு கண்டுபிடிக்கவே முடியலல்ல, நான் யாரு இல்ல ஷின்ஷிக்கு யாருன்னு வித்தியாசமே உனக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்றான். சடனா இவனும் என்ன பண்றான்னா ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வரான். ஹீரோயினுமே சைலண்டா இருக்கா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.